நித்யா குழந்தையிலிருந்தே அமைதியான பெண்ணாக வளர்ந்து பள்ளியில் படிக்கும்போது முதல் மாணவியாக எல்லா வகுப்பிலும் வந்து 10ஆம் வகுப்பு தேர்விலே மேட்டுப்பாளையத்திலேயே முதல் மாணவியாக வந்து 12ஆம் வகுப்பில் பள்ளியிலும் அந்த பகுதியிலும் முதல் மாணவியாக வந்து அந்த பள்ளியிலிருந்து புஜங்கனூர் பள்ளியிலிருந்து முதல் மாணவியாக மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அந்த பள்ளியின் முதல் மருத்துவ மாணவியாக போய் டாக்டராகி டாக்டர் தொழிலை மிக சிறப்பாக செய்து எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் இப்பொழுது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க, நிறைய புயலால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை நிறைய குழுக்களாக சேர்த்து எத்தனையோ ஊர்களில் சென்று நல்ல பணியாற்றி வரக்கூடிய உன்னுடைய நல்ல மனதுக்கு எல்லோரும் வாழ்த்துகிறோம். அதோடு இப்பொழுது இன்ஃப்ளூயன்ஸ் ஆரம்பித்து அதையும் நல்லபடியாக நடத்தி கொண்டு எல்சி மருத்துவமனை துவங்கி அந்த மருத்துவமனையை சிறந்த முறையிலே நிர்வாகம் செய்து நல்லபடியிலே நடத்தி கொண்டு இருக்கிறாய். இன்னும் மேலும் மேலும் சிறந்த முறையிலே மருத்துவ பணியும் மக்கள் பணியும் மற்ற பணியும் குடும்பத்தில் குழந்தைகளையும் நல்ல நிலைக்கு உயர்த்தி அவர்களை நல்ல படிக்க வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் எல்சி மருத்துவமனையிலே அவருடைய துணைவர் ராஜன் அவருக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து சிறந்த முறையிலே அந்த மருத்துவமனையை வழி நடத்த வேண்டுமாய் வேண்டி நல்ல ஆரோக்கியமும் நல்ல மன அமைதியையும் நல்ல நட்பையும் பெற்றோரோடு நல்ல உறவையும் குழந்தைகளை பாசத்தோடும் அறிவோடும் அன்போடும் வளர்த்து இன்னும் எல்லா விதத்திலும் உயர்ந்த நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பிறந்தநாள் வருகின்ற 30/6/2025 இனிய பிறந்த நாளாக 45வது பிறந்த நாளை நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களுடனும் வாழ்த்துகிறோம். வாழ்க வளத்துடன் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலமும் அருள வேண்டுகிறோம். அன்பு செல்லத்துக்கு எங்களின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வித்யாவுக்கு 44வது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கார்னி பிரீத்தி நல்லா படிக்க வைக்கவும், இந்துவையும் கவனிச்சுக்கோ, அவரையும் பார்த்துக்கோ, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ, மேலும் சிறக்க நல்வாழ்த்துக்கள். Happy birthday dear. So it's almost like 20 years from the age of 24 ஆரம்பிச்சது. Almost last 20 years it's been going through, and now the experience what we lived together gives me like so many feelings. Actually you are like a backbone of our family, core strength, planning ellame and execution ellame you are doing with like thinking all in your mind and executing ellame வந்து பாத்தீங்கன்னா சரி நான் வந்து மார்னிங்லேருந்து லாஸ்ட் 20 இயர்ஸ் அப்படியே மார்னிங் எந்திரிக்கிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறேன், நைட் வர்றேன். பட் இங்கே நடக்கிற அத்தனை திங்ஸையும் நீட்டாக சால்வ் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கார்னி பிரீத்தியை வந்து டேக் கேர் பண்ணி
அவங்களுடைய சப்போர்ட்லாம் பண்ணி. ஸோ த வே யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். அப்பார்ட் ஃப்ரம் ஸோ நம்ம ஃபேமிலியோடைய ஸ்ட்ரென்த்தாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், நம்மளை சுற்றி இருக்கவங்க, பேரண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சொசைட்டி, அவங்களுடைய நீட்ஸு அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறது, லைக் தட் த வே யூ ஆர் என்கேஜிங் சம்டைம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஹவு மச் யூ ஆர் டூயிங் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஏதோ ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் எல்லாத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு சொசைட்டியில் அத்தனை சில க்ரைசிஸ்லாம் வர்றப்போ ஃபுல்லாக இறங்கி அதே பண்ணுறதுலேருந்து. ஸோ த வே லாஸ்ட் ஒரு யுவர் ஜேர்னியில் பார்த்தோம்னா யூ ஹவ் டன் எனாமஸ் திங்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் ஸ்டோரிஸ் and coming years also the way we are going to be involving there will be a strength to everybody around us and around the entire society. So sometimes it's really a very good feeling like see நம்ம வந்து எல்லாருமே எல்லாம் பண்ணுவோம், வீட்டில் நம்ம எதாவது பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி பார்ப்போம், பட் எல்லாமே you are doing it and wishing you very very happy birthday and coming years all success and all energies God also will give you to do all the challenges in coming years. Once again, happy birthday dear Vidya. Happy birthday mummy. I hope you have a really good day and cherished moment. And நான் உன்னோட பர்த்டேக்கு உன்னோட நான் தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன். ஏன்னா நான் உனக்கு தர கிஃப்ட் நான் எப்போ தான் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், நீ நல்லா யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கு உன் பர்த்டே ரொம்ப பிடிக்கும், என்னோட பர்த்டேயோட ஏன்னு எனக்கே தெரியல. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் மம்மி. அண்ட் கார்னி, அப்பா, நீ, நான் எல்லாரும் இன்னும் a good family. An eternity later. ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து 2 குழந்தைங்க. அதில் ஒரு குழந்தை வந்து பயங்கரமான சமத்து குழந்தை. எப்பவுமே வந்து இது ரொம்ப குறும்பெல்லாம் பண்ணாது, வீட்டில் வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும், அந்த குழந்தையோட ஹோம்ஒர்க் அந்த குழந்தையே பண்ணிக்கும், அம்மா அப்பாவை ரொம்ப தொந்தரவு பண்ணாது, அம்மா அப்பா சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கும், கம்முன்னு சாப்பிட்டுக்கும். இன்னொரு குழந்தை இருக்குது இல்லையா, ஒரு குழந்தை அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு குழந்தை எப்படி இருக்கும்? இன்னொரு குழந்தை வந்து சுத்தமாக பயங்கரமான குறும்பு, எதையாவது ஒன்றை போய் நோண்டி வச்சுக்கிட்டே இருக்கும், அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்காது, ஹோம்ஒர்க் அதுவே எழுதாது, எழுதிட்டியான்னு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபேமிலி வந்து எங்கள் ஃபேமிலி தான். அதில் அந்த சமத்துக்குட்டி குழந்தை எங்கள் அக்கா தான், அந்த 2வது குழந்தை நான் தான். ஸோ கான்ஸ்டண்ட்டாக சின்ன வயசுல இருந்துமே வந்து என்னுடைய அக்கா ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாள், ஒரு குழந்தை எப்படி இருக்கவே கூடாதோ அப்படி நான் இருப்பேன். ஸோ நிறைய இடத்துல எனக்கு வந்து அம்மா அப்பா சொல்லியிருக்கிறது, அக்கா எப்படி இருக்கா பாரு, அக்கா அதை பண்ணுறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே நான் எக்ஸ்ட்ராவாக குறும்பு பண்ணுவேன். பட் ஆனால் வந்து சின்ன வயசில் எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான் அந்த சிப்ளிங் ரைவல்ரி அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து லைக் எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுக்கு அப்புறமா வந்து என்னுடைய அக்கா எனக்கு வந்து ஷி ஹாஸ் பீன் அ வெரி கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் ஷி ஹாஸ் பீன் எ மோட்டிவேட்டிங் பர்சன். ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் வந்து அவள் எனக்கு இருந்திருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்துக்கு வந்து என்னுடைய அக்கா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறா. நான் அதை நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய பேர் அதை டெஸ்டிஃபையும் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, எனக்கு என்னுடைய அக்கா வித்யா அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எப்பயுமே வந்து ஐ ஹாவ் ஃபெல்ட் ஒரு நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரௌட் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும், என்னோட அக்கா தான் வித்யா அப்படின்னு சொல்கிறதுல. ஸோ இன்னைக்கு ஐ மீன் 30th ஜூன் நாளைக்கு வந்து அக்காவுடைய பர்த்டே. என்னால் வந்து கூட இருக்க முடியல, பிகாஸ் நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன்.
very very happy birthday to you. God bless you and I love you. Thank you so much for being a constant support to me, being my sister, being a loving mentor, a person who guides me. எனக்கு எப்போ என்ன தேவையோ அதை வந்து எதர் நான் கேட்காமலேயுமோ இல்லை நான் என்னுடைய சில வெரி மினிமல் இன்புட்ஸ்லேயுமே வந்து ஷீ used to always understand. Thank you and God bless you abundantly on this day and forever. Thank you so much. God bless you and your family. Happy birthday again. Hi Perima, how are you? We wish you a very happy birthday. நாங்கள் கோயம்புத்தூருக்கு நான் வந்துட்டு இங்கே திருப்பி சென்னைக்கு போகும்போது I deliberately miss you all and I hope to see you soon. I miss you Preeti, Kani, Pepa, everybody and I hope to see you. And again I wish you a very happy birthday. In Pilamedi it was like my second home and when I come there again I want to wish you and Kani a very happy birthday. Happy birthday Vidya. Many more happy returns of the day. இப்போ போல் எப்போவும் நீங்கள் ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கணும். God bless you. Hi, happy birthday my dear bestie Vidya. நீ வந்து என்னை பெஸ்டின்னு கூப்பிட்ட ஃபஸ்ட்டு அல்லன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ I'll always be your bestie. We have shared lots of memories together and இன்னமும் வந்து we have lots of memories going forward. So நம்ம வந்து we'll have fun, we'll have many memories together. So I'm just looking forward to it. So you're a very special person. So வேறு என்ன சொல்கிறது, actually you're a person to be cherished always. ஹாய் வித்யாக்கா, வெரி ஹாப்பி பர்த்டே. வித்யாக்கா பற்றி என்ன சொல்கிறது, வித்யாக்கானாவே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மைண்டுக்கு வருது அந்த ஸ்மைல். வித்யாக்கா இருந்தாங்கனாவே அந்த இடத்த சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிருக்கும். மோர் தேன் அ சிஸ்டர்ஸ் இஸ் அ குட் கைட், கேர்டேக்கர், சம்மன் வி ட்ரூலி அட்மையர். அக்கா நீங்கள் ஸ்ரீஹெச்பி கிடைச்ச ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. வி ஆல் லவ் யூ. கீப் ராக்கிங் அக்கா. ஒன்ஸ் அகெயின் வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ. லவ் யூ. ஹாய்க்கா, ஹாப்பி பர்த்டே. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்தா வளர்ந்துருக்கேன். நீங்கள் என்னோட வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்கள்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அக்காங்கிற வேர்டு ஒவ்வொரு தடவை யாராவது சொல்லும் போது இல்லை நான் யார்கிட்டயா சொல்லும் போது அது உங்களை மீன் பண்ணி இதுக்கா மீன் பண்ணி மட்டும்தான் இருக்கும். எனக்கு ஒரு தனியாக நான் பிறந்திருக்கேன், தனியாக நான் ஒரு சிப்ளிங்ஸ் இல்லாத பொண்ணுன்ட்டு எனக்கு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நீங்கள் இருந்ததுனால என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு மொமெண்ட்லேயும் அதுலேயும் நிறைய ஒரு ஒஸ்ட்டு அந்த பேடெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நீங்கள் ஒரு சாலிட் பில்லராக எனக்கு இருந்திருக்கீங்க, நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அட்வைஸ்னால தான் நிறைய இது நல்லபடியாக எனக்கு அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு நல்ல கைட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத சமயத்துலேயும் நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க, நான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, அது இல்லாட்டி யாருக்காவது செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள்கிட்ட அந்த சமயம் முடியாமல் இருந்தாலும் பண்ண டைம் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் அந்த சொன்னதுக்காக நீங்கள் அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பயங்கரமாக இது பண்ணியிருக்கீங்க. அந்த இதெல்லாம் நான் நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஒவ்வொரு சில ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப் வந்துட்டு நீங்கள் பண்ணுறேன்னு எனக்கு நிறைய இதில் தெரியாது. நான் வந்து ஒரு சில சமயத்தில் நீங்கள் ஏன் அவங்களுக்கு இந்த இது பண்ணலை அப்படின்னு ஒரு சமயம்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் அது கடைசியில் பார்த்தா நீங்கள் தான் அதை பண்ணியிருப்பீங்களா இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த விஷயம் சின்ன சின்ன விஷயத்தையும் வந்துட்டு ஞாபகம் வச்சு கரெக்டாக நீங்கள் இது பண்ணுவீங்க. மற்றவங்களோட ஹர்ட் பண்ணாமல் நிறைய நடந்துக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் உங்கள்கிட்ட எனக்கு திட்டு வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக ஃபன்னாக பயங்கர உங்கள்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எனக்கு இந்துக்காக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன்.
உங்களை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஸோ அக்கா இப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நீங்களே ஃபஸ்ட்டு இதாக பண்ணதை வந்து எங்களுக்கு அப்பப்போ நாங்கள் பேசிக்குவோம், எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அது போக நீங்கள் டாக்டர் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சாலும் உங்களுக்கு உங்கள் பேருக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது உங்களோட இதில் சாதிக்கணும், உங்கள் பேருக்கு வந்துட்டு அது பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆம்வே ஆகட்டும், இப்போ இந்த பொட்டிக் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதாகட்டும், ஒரு சின்ன சின்ன இது கூட பயங்கர சூப்பராக பண்ணிகிட்டே இருக்கீங்க அக்கா. ஒரு சலிப்பே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பசங்களாம் வந்த பிறகு கொஞ்சம் இதுலேயே உனக்கு ஐயோ ரொம்ப வேலை இருக்குது, என்னால் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் போயிடுவேன். ஆனால் உங்களையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்படி ஓடிட்டே இருக்கீங்கன்னு தான் எனக்கு இருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். என்னோட என்னோட ஒவ்வொரு புதுசாக நான் ஏதாச்சும் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறதாகட்டும், இல்லை நான் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ண ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போனது, டூர் கூட்டிகிட்டு போனது, வெளியில் அவுட்டிங், அதுக்கப்புறம் மாலு, எல்லா இதுவும் நீங்கள் தான் இது பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன இது கூட பார்த்து பண்ணியிருக்கீங்க. சூப்பராக நான் உங்களோட இருந்த டைம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். தேங்க்யூக்கா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் வித்யா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பர்த்டே பேபி என்ன பண்ணிகிட்டு இருக்குது? எல்லாம் ஒரே சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்குறாங்களாக்கும். சரி. அப்புறம் ஹாவ் எ லவ்லி டே, வண்டர்ஃபுல் டே, பிளெஸ்டு டே, அண்ட் நிறைய கிஃப்ட் வரட்டும் இன்னைக்கு. ஓகே, லவ் யூ, பாய். ஹாய் விது, ஹாப்பி பர்த்டே டியர். விது பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். இப்போ நான் கொஞ்சமாக சொல்கிறேன். ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் உமன், சாஃப்ட் ஸ்போக்கன். விது வந்து ஷீ ஆக்ட்ஸ் அஸ் அ பைண்டிங் ஃபேக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கனெக்டிங் பீப்புள், ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ். விது இருந்தாலே அந்த இடம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் ஷீ இஸ் அ பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் அப்ரோச்சபிள் அண்ட் ஷீ இஸ் அடோரபிள் ஹியூமன் பீயிங். அப்புறம் என்ன சொல்லுது, அண்ட் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் சோல். ஐ லவ் யூ விது. ஹாப்பி பர்த்டே அகெயின். Hi auntie, happy birthday. Wishing you an amazing year ahead. Sending you virtual hugs. See you auntie, bye. Hi Vidya, happy birthday to you. நம்ம ஆல்மோஸ்ட் 10 years ஐ திங்க் இங்கே வந்து நான் 10 years ஆச்சு. அதில் வந்துட்டு நம்ம எப்போ இந்த வெள்ளம் வந்தப்போ தான் நம்ம இன்ட்ரொடக்ஷன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ தான் நான் வந்து உங்களை பார்த்தேன். நீங்களும் இந்துவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருந்தீங்க. அப்போது நம்ம செல்ஃபாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கு ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் டச்வுட் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. உங்கள் கூட என்னுடைய இந்த நட்பு இன்னும் மேலும் எப்பயுமே இதே மாதிரி எனக்கு இருக்கணும்ன்ட்டு நான் வந்து விஷ் பண்ணுறேன். நீங்கள் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸு எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அது எல்லாம் இன்னும் மேலே வளரணும். நீங்கள் ராஜன் சார் பண்ணிகிட்ருக்கிற இந்த சர்வீஸ் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த பிறந்தநாள் வந்து என்றைக்கும் ஸ்வீட் மெமரிஸோட நிறைய பிறந்த நாட்கள் எல்லாருக்கூடையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே. Hi. Wishing you many more candles to blow, Vidya. Many more happy returns of the day. Stay blessed. Be happy always. எப்போ இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு எந்த டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக இருக்கு. Once again I'm wishing you. Happy birthday. Yeah, many more happy returns of the day. Have a great day and year ahead. You are one whole package. I think I don't know how close we got in such a short span. I'm so glad we met. I hope our journey continues forever. Cannot forget our trip
memories, the fun that we have together. There's so much in common that we have. It's like so many things are like seeing myself in you. Thank you so much for being a part of my life. Bye. Have a great day. Hi Vidya, you are so sweet as my payasam. Diksha Prai payasam வச்சு என்னை வச்சு செஞ்சுருக்கிறீங்கல்ல, இந்த பர்த்டே gift உங்களுக்கு Dikshapuram payasam தான். Okay? Wishing you a very happy birthday, dear. Happy birthday, Vidhu. God bless you. May you have health, wealth, happiness, family, togetherness, and peace of mind at work and at home. God bless you. Bye. வித்யா மேம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னை வந்து ஒரு வேலைக்காரியாக பார்க்காம உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறீங்க. நீங்கள் என்னை அம்மான்னு கூப்பிடும்போது அந்த உணர்வை நான் ரொம்ப உணர்கிறேன். நான் என்னுடைய மகன் மாதிரி இந்த குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி நான் இருக்கேன். என்னை ரொம்ப சந்தோஷமாக நான் எங்கே இருந்தாலும் நான் இங்கே வந்தேன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். குழந்தைங்கள பார்த்தா எனக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டவன் உங்களை நீண்ட நாள் நீண்ட ஆயுளுடன் நீண்ட இதுதான் வச்சிருப்பார். ஆண்டவனை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சிவனோட அருள் வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ. Happy birthday, Vidhu. Happy birthday, auntie. Hi Vidya, wish you happy birthday. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday to my amazing auntie. And actually ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஹோம் வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி சிபியில் ஃபீல் ஆச்சு. லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக இருந்தேன் நாங்கள். ஸோ வெக்கேஷன் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்துடுவேன். அண்ட் ப்ரீத்தி கார்னி பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்கெல்லாம் லைக் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நாங்கள் எல்லாம் ஜாலியாக போவோம், ஸ்விம்மிங் போவோம், இல்லைனா ஷட்டில் விளையாடுவோம், இல்லைனா வாக்கிங் போவோம். அண்ட் கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட உங்கள் லைஃப் வந்து இன்னும் 100x டைம்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். All the best. A very happy birthday, Vidya. Wanted to put some words into the small video, like you are a very sweet person with தமிழில் பேசலாமா? ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்வீட் இருக்கு, அப்புறம் டேலண்டட் இருக்கு. இப்போ கொஞ்சம் பொண்டாட்டி மாதிரியும் இருக்கேன். Hi ma'am, happy birthday. Ma'am, you have been a very big inspiration ma'am in everything. எப்படி ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி கிட்ஸை பேலன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி இவ்வளோ ப்ராப்பராக அந்த கிட்ஸை வளர்த்துறீங்க, எப்படி சார் மேலே இவ்வளோ லவ்வோடவே எப்போவுமே இருக்கீங்க. த வே you always motivate them, which is why I asked you, நீங்கள் இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் எடுப்பீங்களா, எனக்கு கொஞ்சம் எடுங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். Because I've always seen you pushing them to move to the next level, be it anything, very small thing, எதுவாக இருந்தாலும். The way you manage your family, your professional life, I have always been your fan ma'am. I wish you a very happy birthday. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சாரி, ஒரு ஹரிபரியில் ஒரு ராவாக ஒரு வீடியோ தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஹாப்பி பர்த்டே மேம். There are a lot of things I've never said out loud, things I held in my heart, so I just mulled it down in the form of a letter. To begin with, happy birthday Amma. I'm so proud to have you as my mother. Thank you for always keeping me happy, safe and protected. Thank you for looking out for me when I didn't think I needed it, and for letting me fall when I had to learn by making my own mistakes. Thank you for your daily messages about how much you love me. Thank you for encouraging me and for believing in me. You bring a ray of sunshine to every boring function. You make any place energetic
and vibrant. When I close my eyes and think of comfort, passionate, hardworking women, I think of you. You are strength, resilience, persistence, while simultaneously being soft, serene, joyful, and sunshine. Thank you for the sacrifices you had to make for us. You truly deserve all the happiness in the world and more. Those quotes you send me every day make my day. I am everything I am because you loved me. Once again, happy birthday, Amma. Hope you like this video. பேசியிருக்கேன். 2 நிமிஷம். ஓகே தானே? ஓகே. அவரை நல்லா பார்த்துக்கொள், காரணியை மெடிக்கல் படிக்கை. 1981 ஜூன் 30ஆம் தேதி பிறந்த வித்யா காரமடையிலே பிறந்து பிறகு மடத்துக்குளம் வேடப்பட்டி சென்று அங்கிருந்து திருவள்ளுவர் ஆங்கில பள்ளியிலே எல்கேஜி சேர்த்து பிறகு காரமடை வந்து காரமடை ஆரம்ப பள்ளியிலே 3ஆம் வகுப்பு வரை படித்து பின் விஜயநகரம் பள்ளியிலே ஆரம்ப பள்ளியிலே 5ஆம் வகுப்பு வரையிலும் புஜங்கனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே 12ஆம் வகுப்பு வரையிலும் முதல் இருந்தேவா? ஆமா. 1981 ஜூன் 30ஆம் தேதி பிறந்து வித்யா. Oh my God.